والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال حق سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العليم. பிரியமான சகோதரர்களே, நேற்றைய வசனத்திலே பார்த்திருந்தோம், அதாவது அல்லாஹ் அல்லாதவைகளிடம் நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் அவைகளால் எந்த உதவியும் செய்ய முடியாது. அவர்களும் பிறருக்கு உதவி செய்ய முடியாது, அவைகளுக்கு அவைகளே உதவி செய்து கொள்ள முடியாது. உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, அவங்களுக்கு ஏதாவது நடந்தாலும் என்ன செய்ய முடியாது, அவங்களாலேயே அவங்களுக்கான தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களிடம் உதவி தேடக்கூடாது. இது வஹ்தானியத் தௌஹீத், ஏகத்துவம். அதே நேரம் சரி, யாரதான் அழைக்கிறது, யாரதான் அழைக்கிறதுன்னு சொன்னா அல்லாஹ் கூறுகிறான், வைதா சஅலக இபாதி. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் தான் எங்க தான் இருக்கான்? மேல இருக்கிறான். மேல எங்க இருக்கான்? மேல எங்க இருக்கான்? எத்தனாவது வானத்துல? 6வது வானத்திலயா? 7 வானம் கடந்து அரிசிக்கு மேல அல்லாஹ் இருக்கான் இல்லையா? அப்போ நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, ஹஸ்ரத் இந்த ரம்லான்ல கேட்பாங்க நிறைய, குர்ஆன் முடிச்சுட்டு என்ன செய்யணும் அடுத்தது? பாத்தியா தான் ஓதணும், ஒரு 101 ரூபா பணத்தை கொடுத்து, ஏன்னா அது இடைத்தரகர்களால் அதை கொண்டு போகணுமா குர்ஆனு? என்ன நினைச்சிட்டு இருக்காங்களா, இந்த குர்ஆன் இந்த 7 வானம் கடந்து அரிச கடந்து அல்லாஹ்ட்ட போகணும்னா ஒருத்தர் என்ன தேவை, ஒரு மெசேஞ்சர் தேவைங்கிற மாதிரி எண்ணம் இல்லையா? அல்லாஹ் நம்ம எங்கே பார்க்கறோம், ரொம்ப தூரமா இருக்கிறான்னு நினைக்கிறோம், ரொம்ப அரிசிக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறான்னு நினைக்கிறோம். இல்லை, அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள், வைதா சஅலக இபாதி, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் ஃபஇன்னி கரீப், அல்லாஹ் மிக சமீபமாக இருக்கிறான். சொல்லுங்கள், எங்க இருக்கான் அல்லாஹ்? மிக எவ்வளோ? பிஹப்லில் வரீத், இரத்த நாளங்கள், பிடரியில ஓடக்கூடிய இரத்த நாளங்களை விட மிக சமீபத்தில் இருக்கிறான். நம்மோடு இருக்கிறான், நாம் பேசுவதை கேட்கிறான், நாம் பார்ப்பதை அவனும் பார்க்கிறான். சில நேரங்களில் அல்லாஹ்வுடையவர்களோடு நிலைகள் எப்படின்னா, அல்லாஹ்வுடையவர்களுடைய கைகளாக அல்லாஹ் மாறுகிறான், கால்களாக மாறுகிறான். இப்ப அல்லாஹ் எப்பொழுதுமே தன்னோடவே இருக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அழைப்பாளர்களுடைய அழைப்பிற்கு அல்லாஹ் செவிமடுக்கிறான், பதிலளிக்கிறான், அதை ஒப்புக்கொள்கிறான். இப்போ சில பேர் தன்னுடைய தேவைக்காக வேண்டி பிறரிடம் சொன்னால்தான் கிடைக்கும் என்ற எண்ணமும் தவறானது. அதுக்காக அப்படி துவா செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லை, துவா செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆனா என் ரப்பு என் பிரார்த்தனை கண்டிப்பாக என்ன செய்வான், அங்கீகரிப்பான் என்ற நம்பிக்கை இருக்கும். இப்ப அல்லாஹ் சொல்றான், என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். பதிலளிக்கிறேன்னு அர்த்தம், இப்ப கூப்பிடுறாங்க வீட்டுக்காரனா அல்லது வீட்டுக்காரிய நீங்க கூப்பிடுறீங்க, ஏமா மும்தாஜின்னு கூப்பிடுறீங்க, யாராவது வீட்டுக்காரங்க பேர் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்னங்க அப்படின்னா அது பதிலா? இது பதில் கிடையாது. என்ன தேவையோ அதை நிறைவேற்றுது. அப்ப பதில்ங்கிறது நம்மளுடைய பார்வையில் என்னங்கன்னு சொன்னா அது பதில் இல்லை. அல்லாஹ்வை பொறுத்த மட்டிலும் அழைப்பாளருடைய அழைப்பை எதற்கு அவன் அழைத்தானோ அதை அவன் சரிவர செய்து கொடுப்பவன். ஃபல்யஸ்தஜீபு லி, பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்யஸ்தஜீபு, ஒரு கண்டிஷன் அல்லாஹ் வைக்கிறான். கூப்பிட்டா பதில் சொல்றேன், கூப்பிட்டா பதில் சொல்றேன், எதுக்காக கூப்பிட்டீங்களோ அதற்கு நான் உதவுகிறேன். சோர்ல இந்த விஷயத்துல இந்த சமூகம் ரொம்ப பின்தங்கி இருக்கு. அல்லாஹ்ட்ட பேசணும் தான். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில அல்லாஹ்ட்ட பேசுறீங்க? ஒரு ஆள் வேற. அல்லாஹ்ட்ட பேசணும், தொழுகை அப்பாற்பட்டு வேற. யாரு அல்லாஹ்ட்ட பேசுறீங்க? ஒரு 2. அல்லாஹ்ட்ட பேசுறதுன்னா ரொம்ப கஷ்டமா? பாதை நடக்க பேசுங்க. அல்லாஹ் உலகத்தார் பைத்தியமாக நினைக்கணும், தப்பில்லை. அல்லாஹ்ட்ட பேசணும்.
அல்லாஹ் கிட்ட பேசிட்டே இருக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரும். ஒரு கட்டத்துல தனக்கான ஒரு பிரச்சனை வரும் பொழுது, இப்போ ஒருத்தர் பின்னாடி வந்து ஒருத்தர் அடிக்கிறார், ஒருத்தர் பின்னாடி வந்து உங்களை அடிக்கிறார், அல்லது விழுக போறீங்க, என்ன வாயில வருது? நிறைய பேர் வாயில என்ன வரும்? அம்மா, அத்தா, ஐயோ, இதுதானே வரும். எப்படி இருக்கணும்? பட்டதுமே அல்லாஹ். எப்போ வரும் அந்த வார்த்தை? எப்பவுமே அல்லாஹ்ட்ட பேசுறவங்களுக்கு என்ன செய்யும்? அல்லாஹ் அப்படின்னு வரும். கீழே விழுக போகும்போது என்ன செத்து வரணும்? அல்லாஹ். யாராவது பின்னாடி தட்டாங்க, அல்லாஹ். ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வருது, என்ன வரணும்? மாவுல அல்லாஹ். காரணம் அவர் அல்லாஹ்ட்டே பேசுறார். சும்மா பேசணும். போயிட்டு இருக்கீங்க, இப்போ தூங்குறீங்க, அல்லாஹ் நான் இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சிருக்கிறேன், நாளைய வேலையை நீ ஈஸி ஆக்கித்தான். மனைவிட்டு சொல்ல முடியுமா நாளைய வேலையை ஈஸி ஆக்கிட்டாமாண்டு? அமைதியா தூங்க, சஹருக்கு சாப்பாடு ஆக்குற நேரமாச்சு, தூங்குத்தா. அல்லாஹ்ட்ட சொன்னீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படியா, நான் லேசாக்கி தர்றேன். தன்னுடைய துக்கங்கள் அல்லாஹ்ட்ட பகிரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய துக்கங்களை யாரிடம் சொல்லாமல் அல்லாஹ்விடம் மாத்திரம் சொல்லுங்கள், அல்லாஹ் பிரியப்படுகிறான், உதவி செய்கிறான். நம்ம ஊரில் எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன இப்படி சோதிக்கிறாங்க, அதையே நீங்க அல்லாஹ்ட்ட பேசலாமையா? அல்லாஹ் சொல்கிறான், உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். அல்லாஹ்வுக்கு நமக்கு எங்கே என்னது சொல்றது, திரை இருக்குது. அல்லாஹ்வுக்கு நமக்கு திரை இருக்காதா? அல்லாஹ்வுக்கு நமக்கு திரை இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அல்லாஹ்வுக்கு நமக்கு என்ன இல்லை, திரையே கிடையாது. திரை இருந்தால் நம்முடைய எண்ணத்தினுடைய குறைபாடு திரையாக இருக்கும். நம்முடைய ஹலால் ஹராமை பேணாதது திரையாக இருக்கும். நம்முடைய எண்ணம் முழுக்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாதனம் திரையாக இருக்கும். அல்லது நம்முடைய வருமானம் ஹராமாக இருந்தாலே செய்யும், அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில திரையாக இருக்கும். அல்லாஹ் கிட்ட எந்த திரையும் கிடையாது. நம்ம பேசினால் கேட்பான், சொல்வதை செவிமடிப்பான், எதை கேட்கிறோமோ அது அவனால் மட்டுமே கொடுக்க முடியும். அதனால ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறான், என்னையே நம்புங்களே, என்னையே நம்புங்களே, என்னையே கட்டுப்படுங்களே, நான் சொல்றதை மட்டுமே கேளுங்களே, என்கிட்ட மட்டுமே உதவி தேடுங்களே. அல்லாஹ் சொல்றான், ஒரு கண்டிஷன் வைக்கிறான். என்ன? நான் தர்றேன், ஆனா என்ன செய்யணும்? என்னிடம் மட்டுமே கேட்கணும், வேற யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. என்ன மட்டுமே கட்டுப்படணும். ஏன்? அல்லாஹ் சில வசனங்களை சொன்னான், ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும். என்ன நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சுவேன் உங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க இல்லையா, ஹதீஸ் குத்ஸில் அல்லாஹ் சொல்கிறான், என் அடியான் என்னிடம் ஒரு ஜான் வந்தால் நான் என்ன செய்வேன்? ஒரு முலம் வருவேன். அல்லாஹ் சொல்றாதா, நபி சொல்லல, அல்லாஹ் சொல்றான், என் அடியான் என்னிடம் ஒரு ஜான் இவ்வளவு தானே, ஒரு ஜான் வந்தால் நான் இங்கே வருகிறேன், ஒரு முலம் வருகிறேன். என்னிடம் என் அடியான் ஒரு முலம் வருவானேயானால் அவன் என்ன செய்கிறேன்? 10 முலம் வருகிறேன். என் அடியானிடம் நடந்து வந்தால் நான் என்ன செய்கிறேன்? ஓடி வருகிறேன். அவன் என்னை பற்றிய பேச்சை சிறு சபைகளிலே உட்கார்ந்து பேசினால் நான் அவனை விட சிறந்த சபையாக, பாவம் செய்யாத சபையாக இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மத்தியில் அவனை பற்றி நான் பேசுகிறேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு கண்டிஷன் வைக்கிறான், நான் எல்லாம் செய்யறப்பா, என்ன மட்டும் நம்புப்பா, என்ன மட்டும் வழிபடுப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். கண்டிஷன் போடுறான், என் அடியான் தானே, நான் உனக்கு உதவி செய்கிறேன், எனக்கு உதவி செய். அப்ப அல்லாஹ் என்ன உதவி செய்யறது என்னது? அல்லாஹ் காசு போட்டு இங்கிருந்து அப்படியே தூக்கி வச்சுனா வானத்தின் பக்கம் போறதா? இல்ல. அவனுடைய மார்க்கத்துக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா என்ன செய்வான்? அல்லாஹ் உதவி செய்கிறான். அதனால அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய அடியார்களை அழைக்கின்றான். அடியார்கள் அழைக்கக்கூடிய அழைப்புக்கு பதில் சொல்கிறான். ஆனா ஒரு கண்டிஷனும் வைக்கிறான். அல்லாஹ்வுக்கு நமக்கு துஆவுல எந்த தடையும் இல்லை. அல்லாஹ் உடனே ஒப்புக்கொள்கிறான். அழைப்பாளருடைய நம்பிக்கை பொறுத்து அல்லாஹ் சொல்லுவான், வல் யுமினு பி, என்னையே நம்புங்கள், லஅல்லகும் யர்ஷுதூன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்குன்னு சொல்றான். அதனால பிரியமான சகோதரர்களே, ஒரு சின்ன தேவையாக இருந்தாலும், ஒரு பெரும் தேவையாக இருந்தாலும், இப்போ சின்ன தேவைக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்ட்ட நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய செருப்பும் தேவை என்று சொன்னால் யாரிடம் கேட்பார்கள்? அல்லாஹ்விடம். என்ன தேவைனாலும் ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட கேளுங்க. யா அல்லாஹ், நாளைய உணவு எனக்கு வேண்டும், எனக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், நாளைக்கு நான் என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எனக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய வருமானம் நல்லா இருக்கணும், யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாய். வண்டியில் உட்கார்ந்ததுமே யா அல்லாஹ், என்னுடைய வாகனத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அல்லாஹ் உதவி செய்வாயாக. எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க கேட்க அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் அவர்களுக்கான உதவி செய்கிறான். காரணம், அல்லாஹ்வை கூறுகிறான்,
என் அடியார்களுக்கு சொல்லுங்கள், நான் மிக சமீபமாக இருக்கிறேன், என்னை அழைத்தால் நிச்சயமாக நான் பதிலளிக்கிறேன், அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னா, என் மீது அவர்கள் முழு நம்பிக்கை. எல்லா இடத்திலும் நம்பிக்கை வச்சுட்டு கடைசியில் அல்லாஹ்ட்ட ஒரு பேருக்கு ஒப்புக்காக வேண்டி வந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறது என்பது இதை அல்லாஹ் விரும்புவதில்லை. ஆக நம்முடைய சிறு தேவையாக இருந்தாலும் பெரும் தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் மாத்திரமே கேட்கக்கூடிய மக்களாக மாறுவோம். அல்லாஹ் அதை கேட்கக்கூடியதற்கு உடனே பதில் சொல்லும். அதே நேரம் அல்லாஹ்ட்ட கேட்டேன் கிடைக்கல அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். காரணம், உங்களுக்கு நலவில்லாமல் இருந்தால் அதை அல்லாஹ் தரமாட்டான். ஆனால் கேட்கப்பட்டதற்கு கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு நாள் கிடைக்கப்பெறும். அப்படியே கிடைக்காவிட்டாலும் மறுமையில அதற்கான மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருப்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நம்முடைய எல்லா தேவைகளையும் சிறு தேவைகளாக இருந்தாலும் பெரும் தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்கட்டுமாக, நம் சந்ததிகளையும் உருவாக்கட்டுமாக. நிச்சயமாக அல்லாஹ்விடம் பேசக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் மக்களையும் ஆக்கட்டுமாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு